கிப்டி ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்திற்கு பிறகு லடாக் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. அதை 6வது அட்டவணையில் தனி மாநில அந்தஸ்து உரிமை கோரி அந்த மக்கள் லடாக்கின் மிக முக்கிய நகரமான அந்த லே நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் லடாக்கில் உள்ள அந்த லே நகரில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள். அதன் புகை மூட்டமாக காட்சியளிப்பதையும் மக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் லடாக் என அது லடாக் யூனியன் பிரதேசமாக 2019ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்டதிலிருந்து அதற்கு உரிய மாநிலத்துக்குரிய அங்கீகாரம் அளித்து அது 6வது அட்டவணையில் லடாக்கிற்கு அந்த உரிமையை வழங்க வேண்டும். அரசியல் சாசன அமைப்பு சட்டப்படி லடாக்கிற்கான அந்த சிறப்பு அந்தஸ்து உரிமையை மீண்டும் வழங்க கோரி அந்த பகுதி மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். 2019ஆம் ஆண்டிலிருந்து அந்த போராட்டம் நடைபெற்று வந்த போதிலும் தனி யூனியன் பிரதேசமாக லடாக் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியாக லடாக் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்த லடாக் இப்போது யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான அந்த உரிமையையும் அதிகாரத்தையும் அளிக்க கோரி லடாக்கின் லே பகுதியில் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தின் முடிவில் வன்முறை வெடித்து பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காஷ்மீரின் முதலமைச்சர் உமர் அப்துல்லா லடாக் பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த போதிலும் தனி மாநில அந்தஸ்து அளிப்பதற்கான அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாததற்கு காரணம் ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகள் ஆட்சிக்கு வர இயலாததே காரணம் என்றும் அங்கு இந்தியா கூட்டணி தலைமையிலான உமர் அப்துல்லா கட்சி அங்கு ஆட்சிக்கு தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சிக்கு வந்திருப்பதன் மூலமாக அவர்களது உரிமைகள் நசுக்கப்படுகிறது. அதுவே போராட்டமாக லடாக்கில் வெடித்திருக்கிறது என்றும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்திற்கே அந்த மக்கள் தீ வைத்து கொளுத்தும் அளவுக்கு அந்த போராட்டம் வெடித்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் லடாக் முழுவதும் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. லடாக்கின் முக்கிய நகரமான லே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் அங்கு மக்கள் போராட்டம் வெடித்திருக்கிறது. 6வது அட்டவணையில் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு அந்த மாநில உரிமைகளுக்கான அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் நிறைவேற்றதை தொடர்ந்து லடாக் யூனியன் பிரதேசம் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அந்த லடாக் பகுதியை யூனியன் பிரதேசமாக அறிவித்தது. இமயமலை சாரலில் அங்கு இயற்கை அழகு மற்றும் உயரமான நிலப்பரப்புக்கு புகழ்பெற்ற சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த லடாக் பகுதியானது பனிப்பிரதேசம். அங்கு வாழும் மக்கள் அவர்களுக்கான அந்த உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வரக்கூடிய நிலையில் ஜம்மு காஷ்மீர் 2ஆக பிரிக்கப்பட்டு அதில் லடாக் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதற்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் அந்த பகுதியில் வெடித்திருக்கிறது. அது லடாக்கில் பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தையே தீ வைத்து கொளுத்தும் அளவுக்கு அந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. இதனால் லடாக் முழுவதும் அங்கு ராணுவத்தினர் பெருமளவில் கூட்டப்பட்டிருக்கிறார்கள், பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். லடாக்கின் லே பகுதியில் அங்கு ஏராளமானோர் திரண்டிருந்து அமைதியான வழியில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இந்த தொடர் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தின் விளைவாக அங்கு வன்முறையும் வெடித்திருக்கிறது. அதனால்தான் அடுத்த காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகமும் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. லடாக்கில் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டு மாநில அரசுக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படாததை கண்டித்து அம்மாநில அந்த பகுதி யூனியன் பிரதேச மக்கள் தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனால் லடாக் மக்களின் உரிமைகள் மீட்டெடுக்கப்படுமா என்பது அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் மத்திய அரசு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து தெரிய வரும். கிஃப்டி
Una patata por tener todo, todo. Patata por tener una.